ஆஸ்திரேலியா ஒரு அற்புதமான நாடு. இது பல வண்ணங்கள் மற்றும் வேறுபாடுகளை கொண்ட நாடு. பாலைவனங்கள், கடற்கரைகள் மற்றும் மலைகள் அனைத்தையும் ஒரே இடத்தில் காணலாம். ஆஸ்திரேலியா தனித்துவமான விலங்குகளின் தாயமாகவும் உள்ளது. கங்காரு அல்லது கோலா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பலர் ஆஸ்திரேலியாவுக்கு அதன் அழகிய இயற்கையை காண வருகிறார்கள். மற்றவர்கள் சுவாரஸ்யமான நகரங்களை காண வருகிறார்கள். ஆஸ்திரேலியாவில அனைவருக்கும் ஏதாவது இருக்கிறது. இது விடுமுறைக்கு ஏற்ற இடம். பாருங்க, நீங்களே பாருங்க. ஆஸ்திரேலியர்கள் நட்பு மற்றும் வரவேற்கத்தக்கவங்க. பார்வையாளர்களுக்கு உதவ அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஆஸ்திரேலியாவில் பேசப்படும் மொழி ஆங்கிலம். எனவே மக்களுடன் பேசுவதும் புதிய நண்பர்களை உருவாக்குவதும் எளிது. ஆஸ்திரேலியா உங்களுக்காக காத்திருக்கு. உங்கள் பைகளை பொதிச்சு ஒரு அற்புதமான சாகசத்துக்கு தயாராங்க. இந்த சிரிப்பு நாட்டை நீங்க விரும்புவீங்க. ஆஸ்திரேலியாவில உள்ள அற்புதமான இடங்களில் ஒன்னு கிரேட் பேரியர் ரீ ஆகும். இது உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை அச்சமாகும். விண்வெளியில் இருந்தே இதை காணலாம். இந்த பாறையில் ஆயிரக்கணக்கான பல்வேறு வகையான மீன்கள் மற்றும் கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்கின்றன. ஸ்னோர்கெலிங் அல்லது ஸ்கூபா டைவிங் மூலம் நீங்கள் பாறையை ஆராயலாம். பல சுற்றுலாக்கள் உங்களை பாறைக்கு அழைத்து செல்லும். இரவில் ஒரு படகுல சூட தங்கலாம். நீங்கள் பாறையை பார்வையிடும் போது மரியாதையுடன் இருப்பது முக்கியம். பவளப்பாறையை தொடாதீங்கள். எந்த ஒரு கடல்வாழ் உயிரினத்தையும் மிதிக்க வேண்டாம் என்பதில் கவனமாக இருங்கள். கிரேட் பேரியர் ரீப் உண்மையிலேயே ஒரு சிறப்பு இடம். ஆஸ்திரேலியாவுக்கு வரும் எந்த ஒரு பார்வையாளருக்கும் இது ஒரு கட்டாயம் பார்க்க வேண்டிய இடம். அதன் அழகை கண்டு நீங்கள் பிரமிப்படைவீங்கள். சிட்னி ஆஸ்திரேலியாவின் மிகவும் பிரபலமான நகரம். இது ஒரு அழகிய துறைமுகத்தில் அமைந்துள்ளது. சிட்னி ஓபரா ஹவுஸ் ஒரு பிரபலமான அடையாளமாகும். இது ஒரு பெரிய பாய்மர படகு போல் தெரிகிறது. நீங்கள் ஓபரா ஹவுஸை சுற்றி பார்க்கலாம் அல்லது அங்கு ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். சிட்னி ஹார்பர் பிரிட்ஜ் மற்றொரு பிரபலமான அடையாளமாகும். அற்புதமான காட்சிகளுக்காக நீங்கள் பாலத்தின் உச்சிக்கு ஏறலாம். சிட்னியில் பல அழகான கடற்கரைகள் உள்ளன. போண்டி பீஸ் மிகவும் பிரபலமான ஒன்றாகும். நீங்கள் சரப் செய்யலாம், நீந்தலாம் அல்லது மண்ணில் ஓய்வெடுக்கலாம். சிட்னியில் பல கடைகள் மற்றும் உணவகங்கள் உள்ளன. நினைவு பொருட்கள் முதல் உயிரக பேஷன் வரை அனைத்தையும் இங்கே காணலாம். சிட்னி ஒரு துடிப்பான மற்றும் உற்சாகமான நகரம். சில நாட்கள் அல்லது அதுக்கு மேல் பார்வையிட இது ஒரு சிறந்த இடம். உலுரு ஆஸ்திரேலியாவின் இதயம். உலுரு என்பது ஆஸ்திரேலியாவின் மையத்தில் உள்ள ஒரு பெரிய மணக்கல் பாறை ஆகும். இது பழங்குடி மக்களுக்கு புனிதமானது. உலுரு ஏயர்ஸ் ராக் என அழைக்கப்படுகிறது. இது நாளின் வெவ்வேறு நேரங்களில் நிறத்தை மாற்றுவது. உலுரு மீது சூரிய உதயம் அல்லது சூரிய அஸ்தமனத்தை நீங்கள் பார்க்கலாம். இது உண்மையிலேயே மாயாஜால அனுபவம். உலுருவின் அடிப்பகுதியை சுற்றி நீங்க நடக்கலாம். சுற்றி நடக்க சுமார் 3 மணி நேரம் ஆகும். உலுருவுக்கு அருகில் பல பழங்கால பாறை ஓவியங்கள் உள்ளன. ஓவியங்கள் பழங்குடி மக்களை பற்றிய கதைகளை சொல்கின்றன. உலுரு கட்டா ஜூட்டா தேசிய பூங்கா கலாச்சார மையத்தில் பழங்குடி மக்களின் வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை பற்றி நீங்கள் அறியலாம். உலுரு மிகவும் சிறப்பு வாய்ந்த இடம். இது மிகுந்த அழகும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அவுட்பேக்கை ஆராய்தல் ஒரு தனித்துவமான ஆஸ்திரேலிய சாகசம். அவுட்பேக் என்பது ஆஸ்திரேலியாவின் பரந்தம மற்றும் தொலைதூர பகுதியாகும். இது பாலைவனங்கள், மலைகள் மற்றும் பள்ளத்தாக்களின் பூமி. அவுட்பேக் பல தனித்துவமான தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் தாயமாகும். நாங்க சக்கர் டெரி மூலம் அவுட்பேக்க ஆராயலாம். ஆராய பல மண்சாலைகள் உள்ளன. நீங்க அவுட்பேக்கில் முகாம் அமைக்கலாம். ஆனால் ஏராளமான தண்ணீர் மற்றும் பொருட்களை கொண்டு வரமாறாதீங்க. நட்சத்திரங்களை பார்க்க அவுட்பே ஒரு சிறந்த இடம். இரவு வான அற்புதம். ஆஸ்திரேலியாவின் மையத்தில் உள்ள ஆலிஸ் ஸ்பிரிங்ஸ் நகரத்துக்கு நீங்கள் செல்லலாம். அவுட்பேக் உண்மையிலேயே ஒரு தனித்துவமான மற்றும் மறக்க முடியாத அனுபவம். இது எல்லாவற்றிலிருந்தோ விளைச்செல்லக்கூடிய இடம். ஆஸ்திரேலியா ஒரு பயணிக்கும் ஒரு இலக்கு. ஆஸ்திரேலியா அழகு, அதிசயம் மற்றும் சாகசங்களின் பூமி. இது அனைவருக்கும் ஏதாவது ஒன்று வழங்க வேண்டும். நீங்கள் இயற்கை உலகத்தை ஆராய்வதில் ஆர்வமாக இருந்தாலும்
வெவ்வேறு கலாச்சாரங்களை அனுபவிச்சாலும் அல்லது கடற்கரையில ஓய்வெடுத்தாலும் ஆஸ்திரேலியாவில இதையெல்லாம் காணலாம். நீங்கள் ஆஸ்திரேலியாவில பயணம் செய்யும் போது சுற்றுச்சூழல் மற்றும் உள்ளூர் கலாச்சாரத்தை மதிக்க நினைவில் கொள்ளுங்கள். வானிலை நிலைமைகளுக்கு தயாராக இருங்கள், அதுக்கே பொதி செய்யுங்கள். நீங்க எதுக்காக காத்திருக்கிறீங்க? இன்னே உங்க ஆஸ்திரேலிய சாகசத்தை திட்டமிட தொடங்குங்க. நீங்க ஏமாத்தட மாட்டீங்க.